நடிகர் தனுஷ் ஆரம்பத்துல சாதாரண நடிகர்களுக்கு இருந்த எல்லா கஷ்டங்களையும் தாண்டி பல ஃபிளாப்பு, சில வெற்றிகள், இது எல்லாத்தையும் கடந்து இன்னைக்கு ஹியூஜ் சக்சஸ்ஃபுல் ஒரு நடிகராகவும் ப்ரொடியூசராகவும் இப்ப இயக்குனராகவும் ஆயிருக்காரு. தனுஷ் பாக்குறதுக்கு பக்கத்து வீட்டு பையன் மாதிரி இருக்காரு, எங்க வீட்டு பையன் மாதிரி இருக்காரு அப்படின்னு தான் எல்லாரும் சொல்லுவாங்க. ஆனா தமிழ்நாட்டுல ஒரு ரிமோட் வில்லேஜ்ல இருந்து வர ஒரு தம்பதியினர் தனுஷ் தங்களுக்கு பிறந்த மகன் அப்படின்னு சொல்லி உரிமை கொண்டாடினாங்க. இது எப்பயோ நடந்தது. பட் இப்போ அவங்க ஒரு மனு ஒண்ணு கொடுத்திருக்காங்க. அந்த மனுல மதுரை மாவட்டம் மேலூர் பக்கத்துல இருக்க மலம்பட்டியை சேர்ந்தவர் கதிரேசன். இவர் ஒரு தனியார் பஸ் கண்டக்டர். இவரோட மனைவி மீனாட்சி. இவங்க 2 பேருக்கும் 7/11/1985 தான் தனுஷ் பிறந்திருக்காராம். அவரோட இயற்பெயர் கலைசெல்வன் அப்படின்னு சொல்லியிருந்தாங்களாம். அவங்களோட மகன் அப்படின்னு சொல்லப்படுற நம்ம தனுஷ் 1st ஸ்டாண்டர்ட்ல இருந்து 8th ஸ்டாண்டர்ட் வரைக்கும் மேலூர்ல இருக்கிற ஒரு தனியார் பள்ளியில படிச்சிருந்தாராம். அதுக்கப்புறம் 11th ஸ்டாண்டர்ட் படிச்சிட்டு இருக்கும்போது படிப்பு வராத காரணத்தினால படிப்பை பாதியிலே நிறுத்திட்டு சென்னைக்கு கஸ்தூரி ராஜா கிட்ட வேலைக்கு போனாரு. ஆனா அங்க கஸ்தூரி ராஜாவை பாக்குறதுக்கு நாங்க ட்ரை பண்ணும்போது பல முறை அவரு எங்க மகனை எங்களை பார்க்க விடல. அதனால எங்க மகன் தனுஷோட எங்களை சேர்த்து வைக்கிறதுக்கு நடவடிக்கை எடுக்கணும் அப்படின்னு சொல்லியிருந்தாங்க. அது மட்டும் இல்லாம இந்த மனுல இன்னைக்கு பிரபல நடிகரா இருக்கிற தனுஷ் அவர் எங்களுக்கு ஜீவனாம்சம் தரணும் மாசம் மாசம் அப்படின்னு அந்த மனுல அந்த தம்பதியினர் குறிப்பிட்டிருக்காங்க. மதுரை மேலூர் கோர்ட்ல விசாரணைக்கு வந்த இந்த வழக்கு நீதிபதி முன்னாடி கொண்டு வந்து வைக்கப்பட்டுச்சு. நீதிபதி இதை பார்த்துட்டு தனுஷ் ஜனவரி 12ஆம் தேதி நேர்ல ஆஜராகி இதுக்கு எக்ஸ்பிளனேஷன் கொடுக்கணும் அப்படின்னு சொல்லியிருக்காரு. தனுஷ் எங்க பையன் தான் அப்படின்னு நிரூபிக்கிறதுக்கு DNA டெஸ்ட் எடுக்க கூட நாங்க தயார் அப்படின்னு அந்த ரிமோட் வில்லேஜ்ல இருந்து வந்த தந்தை சொல்றாரு. என்ன வாட்ஸ்அப்ல செய்தி வருதுன்னா 50 நாள் கழிச்சு 2000 நோட்டுக்கு செல்லாதுன்னு அறிவிக்க போறாரு. அப்ப என்ன பண்ண போறாரு? புதுசா 500 ரூபாயும் 1000 ரூபாயும் திரும்பி கொண்டு வர போறாரு. கொஞ்ச நாள் கழிச்சு 100 ரூபாய் நோட்டும் செல்லாதுன்னு அறிவிக்க போறார். இப்படிதான் கதை ஓடி